ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த இன்ஸ்டால் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் ப்ராக்ரஸாக இருக்கும்போதே நம்ம வந்து செஷனை முடிச்சிட்டோம். இந்த இதில் என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா, அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன பிறகு அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இன்ஸ்டால் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிம்பிள் வரும் இந்த ஃப்ளாக் கிட்ட. அதில் போய் பார்த்தோம்னா போஸ்ட் டிப்ளாய்மெண்ட் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குது. ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு போஸ்ட் டிப்ளாய்மெண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் வரும், ப்ரொமோட் திஸ் சர்வர் டு எ டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு. அதில் போய் பார்த்தோம்னா இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். 3 ஆப்ஷன் வரும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஏதாச்சும் நம்ம கம்பெனியில் ஒரு டொமைன் இருக்கும், அதோட வந்து இதை வந்து அசோசியேட் பண்ணணுமா இல்லை அந்த மாதிரி ஆப்ஷனு. இது ஒரு தனி டொமைனு, அதை வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டோட கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு. ஃபாரஸ்ட்னால் என்னென்னா குரூப் ஆஃப் ட்ரீஸ்னால் என்னென்னா குரூப் ஆஃப் டொமைன்ஸ், கலெக்ஷன் ஆஃப் டொமைன்ஸ் அப்படிம்பாங்க. மேபி இது ராங்காக இருந்தால் கூட யூஸ் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில். அடுத்து வந்து என்ன ஆப்ஷன்னா, ஆட் அ நியூ ஃபாரஸ்ட். ஆட் அ நியூ ஃபாரஸ்ட்னால் செப்பரேட்டாக ஒரு தனி ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. விச் மீன்ஸ் ஃபாரஸ்ட் கண்டெயின் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் கலெக்ஷன் த ட்ரீஸ் கண்டெயின்ஸ் குரூப் ஆஃப் டொமைன்ஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து இதில் பார்ப்போம். இதில் வந்து நியூ ஃபாரஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம டொமைன் நேம் கேட்குது, டொமைன் நேம் கொடுத்துருவோம். test.com. ஓகே, இது முடித்த பிறகு அப்படியே கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ஆகிட்ட பிறகு அடுத்தடுத்து கான்ஃபிகரேஷன் ஒன்று ஒன்றா வரும். அதுக்கப்புறம் காமிச்சிட்டு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ஃபாரஸ்ட்டு அதோட விண்டோஸ் சர்வர் வெர்ஷன் என்ன அப்படின்லாம் கேட்குது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்விரான்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதில் வந்து இந்த சர்வரே வந்து டிஎன்எஸ் ஆக்டிவேட் பண்ணலாமா, டிஎன்எஸ்ஸாகவே இது பண்ணலாமா, ரிஜிஸ்டர் பண்ணலாமா, ஆக்ட் ஆகிற மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பண்ணணும். அப்புறம் குளோபல் கேட்டலாக்னால் என்னென்னா, இப்போ வந்து நம்ம கம்பெனியில் வந்து 3 டொமைன் இருக்குது. 3 டொமைன் அல்லது எல்லாம் இருக்குது. குளோபல் கேட்டலாக் கொடுத்தோம்னா இந்த 3 லைக் சர்வருமே வந்து 3 லொக்கேஷனில் இருக்குது, டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குது. குளோபல் கேட்டலாக் எனேபிள் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சர்வரை இப்போ ஜஸ்ட் கன்சிடர் இந்த சர்வரை வந்து நம்ம குளோபல் கேட்டலாக எனேபிள் பண்ணிட்டோம்னா அது வந்து மற்ற 2 சர்வரோட ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்கும். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் அங்கே வேறு ஏதாச்சும் ஒரு சர்வர் வந்து எதுவும் கரப்ட் ஆகிடுச்சு, எதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த சர்வர் வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை டேக் அவுட் பண்ணிக்கலாம். அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதான் குளோபல் கேட்டலாகும்பாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த இதை வந்து இதே ஒரு ரெப்ளிகா எடுத்து அங்கேயும் ஹோஸ்ட் பண்ணி இதை ரன் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் டொமைன் சர்வீஸ் ரீஸ்டோர் மோட் பாஸ்வேர்டு, இதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். இந்த பாஸ்வேர்டு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, ரொம்ப ரேர் தான். ஆனால் நான் எல்லா பேரென்னா டொமைன் க்ரியேட் பண்ணுறது அதிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதிலலாம் வந்து இந்த பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ணிக்குவேன். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இங்கே எரர் என்ன வருது, நெலிகேஷன், இது எதுவும் ஐடியா இல்லை எனக்கு. பார்ப்போம், அப்படியே மூவ் அவுட் பண்ணிட்டு அடுத்தது போவோம். நம்ம வந்து டொமைன் நேமு நம்ம வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்ல, அது வந்து வருது. அது இப்போ தேவையில்லை, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வந்து சர்வரோட ப்ராசஸர் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்ததுனால 2 core 2 கொடுத்ததுனால கொஞ்சம் டைமெல்லாம் டிலே ஆகுது, ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகுது. நம்ம இருக்க பிசி வந்து நம்மளோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதனால தான். இதில் என்னென்னா டேட்டா பேஸ் போல் லாக் ஃபைல்ஸ், சிஸ் வால்யூம், இதெல்லாம் என்னென்னா ஆக்டிவ் டைரக்டரியில் இந்த இடத்துல தான் வந்து எல்லாம் ஸ்டோர் ஆகும். இதோட என்டிடிஎஸ் ஃபைலு, சிஸ் வால்யூமு, இதுக்கெல்லாம் வந்து தனித்தனி ஒரு இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா பேஸ்னே கூட சொல்லலாம். டேட்டா பேஸ்னால் யூஸர் எல்லாம் க்ரியேட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து இந்த பாத்தில் தான் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்ற மாதிரி. சிஸ் வால்யூம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. அதோட எப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. விச் மீன்ஸ்
இது டேட்டாபேஸ் வந்து யூசர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது மாதிரி இது மாதிரி சிஸ்வால் லாகின்னு அது மாதிரி டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். நான் முன்னாடி இதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. நம்ம ஃபியூச்சரில் இதை பற்றி நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட தனித்தனியாக இதோட இது என்ன அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நான் ரிவ்யூ பண்ணணும், இல்லை நான் என்னென்ன ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணணும் அதெல்லாம் ஒரே இதாக வரும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ரீ ரெக்வஸ்ட் செக். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரீபூட் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம எல்லா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம்ல, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீபூட் கேட்கும். ரீபூட் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன சொல்கிறது, அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் இதில் இன்ஸ்டால் ஆயிரும். அதை எப்படி பார்க்குறது என்னென்னு அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எரரை பற்றிலாம் நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம ஃபியூச்சரில் அதில் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆனால் இந்த எரரை பற்றி எனக்கு எதுவும் ஐடியாவும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம டெஸ்ட் என்விரான்மெண்ட்னால இந்த எரர்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதே ப்ரொடக்ஷனு அதில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணணுன்னா நம்ம வந்து என்ன சொல்லுதுன்னா இதில் வந்து ஸ்டாட்டிக் ஐபி இல்லை அப்படின்லாம் வருது. ஸ்டாட்டிக் ஐபி இல்லைன்னா நம்ம வந்து இப்போது இதோட ஐபி வந்து டிஃபால்ட்டாக டைனமிக் ஐபியாக தான் எடுத்திருக்கு. அதனால தான் இந்த எரர்ஸ்லாம் வருது. நம்ம வந்து IPv4 வச்சு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த எரர்லாம் ரெடியூஸ் ஆயிரும்னு எனக்கு தோணுது. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் வந்து வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் த கெப்பாசிட்டி ப்ராசஸர் வி ஆர் கிவிங். இது வந்து டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கறனால தான் இவ்வளோ டைம் ஆகுது. நான் இதை வந்து வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப டைம் ஆகிறதுனால. அப்படி ரெஸ்யூம் ஆகிடுச்சுன்னா அதில் எது கண்டினியூ பண்ணுறேன்.